Hey guys, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு vlog தான் பார்க்கும்போது ஒரு டே இன் மை லைஃப். இப்போது ரீசெண்டாக கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் இன்றைக்கி கவர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லன்ச். இன்றைக்கி இந்த vlog வந்து மதியானத்துலேருந்து தான் எடுக்கிறேன். ஸோ லன்ச் வந்து சாப்பிட போகிறேன். ஸோ லன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாம்பார் சாதம் முடிச்சுட்டு பட்டாணி தொக்கு பண்ணியிருந்தேன். அண்ட் பாவக்காய் இருந்துச்சு. பாவக்காய் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பாவக்காய் வந்து ரோஸ்ட் மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ என் வீட்டுக்காருக்கு பிடிக்காது பாவக்காய், அதனால் கொஞ்சம் இருந்ததை நான் மட்டும் முழுசாக வச்சு சாப்பிட்டுட்டேன். ஸோ அதுதான் இன்றைக்கி லன்ச். ஸோ நான் வந்து ரொம்ப ருசித்து பாவக்காயெலாம் இருந்ததுனால சாப்பிட்ருந்தேன். அண்ட் பட்டாணி தொக்கு வந்து எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் வந்து வச்சுருந்தேன் அவருக்காக. ஸோ நான் மட்டும் பாவக்காய் சாப்பிட்டு அவருக்கு எதுவுமே செய்யலைனா எப்படி, அதனால பட்டாணி தொக்கு வச்சுருந்தேன். ஸோ இதுதான் லன்ச். என்னோடய ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரொட்டீன் மாறி இருக்குது. மார்னிங் எழுந்தவுடனே எழுந்துக்கிறதே கொஞ்சம் லேட் தான். எழுந்தோடனே பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறது, வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருக்கும். ஸோ அது செஞ்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து லன்ச்சுக்கும் வந்து செய்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ காலையில் ஒரு 10க்கு ஆரம்பிக்கிறேன், இல்லை 9க்கு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா 12-12:30க்குள்ளே எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நான் சாப்பிடும்போது இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட்கிட்டேருந்து ஒட்டிக்கிட்ட பழக்கம் என்னென்னா, ஏதாவது பார்த்துக்கிட்டே சாப்பிட்ணும். முன்னாடிலாம் நான் அப்படி கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் சாப்பிடுவேன், நான் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். இப்போ வந்து ஏதாவது பார்த்தா தான் அந்த லன்ச் டைமே வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ சாப்பிடும்போது எதையாவது ஒன்று போட்டு விட்டுட்டு சாப்பிட்றது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி வந்து லன்ச் ஆக்சுவலாக பிளான் பண்ணதை விட முன்னாடியே முடிச்சிட்டேன். ஸோ அதனால சீக்கிரமாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒர்க்னால் யூடியூப் ஒர்க், வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி. ஸோ நாங்கள் ரூமில் வந்து செட்டப் ஆக்சுவலாக மாற்றிட்டோம். ஸோ அந்த பக்கம் தான் இருக்கும் பெட்டு. இதை வந்து இந்த பக்கம் தள்ளிட்டு அந்த பக்கம் வெளிச்சம் இருக்க இடத்துல கொஞ்சம் நிற்கணும் போல் இருக்குது அப்படின்னால இந்த மாதிரி செட்டப் மாற்றியாச்சு. ஸோ ஒர்க்குக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன், ட்ரெஸ் எல்லாம் என்ன போடலாம் அப்படின்னு. அண்டு கொஞ்சம் வந்து மேக்கப் வீடியோஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. நடுவில் ஏதாவது ரீல்ஸ் எடுப்பேன் நான். ஸோ ஃபுல் டே வந்து நின்றுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இப்படியே போகுது. ஸோ அப்படியே வீடே வந்து மெஸ் ஆகிடும். நான் அதை காட்டுறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய ஸ்கின் கேரில் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருந்தேன். அண்ட் இன்னொரு வீடியோவும் ஷூட் பண்ண வேண்டியிருந்துச்சு. அந்த ப்ரௌன் ட்ரெஸ் வந்து ரீல்ஸ்க்காக தான் எடுத்து வச்சேன். பெருசாக அதில் வந்து வீடியோ எடுக்கலை. அண்ட் இந்த ஆரஞ்சு குர்த்தி வச்சு தான் நான் வந்து ஒரு ஃபுல் வீடியோ, மேக்கப் வீடியோ வந்து எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வருது. அண்ட் இதுலேயே வந்து மேக்கப் லுக்கையும் நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், வெயிட் பண்ணி. ஸோ மேக்கப் வீடியோ எடுக்க போகிறதுனால எல்லாமே தேவையானது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஹாலில் வச்சுக்குவேன். ஆக்சுவலாக ஹாலில் தான் எடுப்பேன் நான். இந்த வெளியிலேருந்து வர வெளிச்சம் இருக்கு இல்லையா, சன்லைட், அதில் தான் எடுப்பேன் இந்த மாதிரி செட்டப்பில். ஸோ இந்த லுக் தான் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி. இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் இதோட வீடியோ வந்து சீக்கிரமாக வருது உங்களுக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் எப்போல்லாம் வீடியோ போடுறனோ அது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ இந்த வீடியோ வரும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அடுத்தது அகெயின் வந்து அந்த ப்ரௌன் குர்த்தி போட்டுக்கிட்டேன். ஒரு வீடியோ எடுக்க வேண்டி இருந்துச்சு. ஸோ வீடு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மெஸ்ஸாக இருக்கும். ஒரு கான்டென்ட் க்ரியேட்டருக்கு தான் வந்து இந்த வேலை புரியும். ஸோ அவ்வளோ மெஸ்ஸாக இருக்கும். அதுவே எனக்கு வந்து ஆக்சுவலாக ஓசிடி இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது. பட் ஆப்வியஸாக மெஸ் ஆக தான் செய்யும். அகெயின் இதை எல்லாத்தையும் வந்து நான் க்ளீன் பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்கும் எனக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து முடித்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு என்னோடய மேக்கப் ரிமூவ் பண்ணுறது, அந்த கொண்டையை போடணும். இல்லைனா வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும் அந்த முடியோடு அப்படியே வேலை செய்யும் போது. ஸோ அதனால் கொண்டையை போட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டு வீடியோ எடுக்கிறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. அது அகெயின் எந்த இடத்துல இருந்துச்சோ அதே இடத்துல அடுக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அப்படி இல்லைனாலும் எனக்கு வந்து ஒரு மாதிரி கோவம் வரும், இரிட்டேட் ஆகிடுவேன் நான். ஸோ ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு எல்லாத்தையும் வந்து பேக் டு பிளேஸ் வந்து நான் மாற்றணும். அதுதான் இருக்கிறதுலே வந்து கஷ்டமான ஜாப், இரிட்டேட்டிங்கான ஜாபும் கூட. நம்ம எப்படி வெக்கேஷன் போகும்போது பேக் பண்ணுறதுலாம் ஈஸியாக தான் இருக்கும், அன்பேக் பண்ணுறதா ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஸோ அந்த வேலையை தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
அண்ட் ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ் ஆகும். நான் ஷார்ட்ஸு இல்லை ரீல்ஸ்லாம் ஷூட் பண்ணும்போது ஒன்றுத்துக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட போட மாட்டோம். ஸோ அதனால் அது எல்லாத்தையும் போட்டுட்டு அகெயின் வந்து கொஞ்சம் நேரம் காத்தார போட்டுட்டு அதுக்கப்புறம் மடித்து வைக்கிறது, இது வந்து ரொம்ப ஹெக்டிக்கான வேலை தான். திருப்பி திருப்பி கபோர்டை வந்து கலைச்சி போடுற மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு. எனக்கு எவ்வளோ தான் என் கபோர்டை அடுக்குனாலும் பத்தாது. ஏன்னா எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து எடுத்து திருப்பி திருப்பி அடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால ஹெக்டிக். ஹால் பார்த்திங்கன்னா பயங்கர மிஸ்ஸாக இருக்குது. ஏன்னா அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 5 ரீல்ஸ் எடுத்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ மெஸ் ஆகுது, எனக்கு அப்படியே கடுப்பாக வரும். ஸோ எல்லாத்தையும் வந்து பேக் டு ஃபார்ம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருந்தேன் அன்றைக்கி ஃபுல்லாக. ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு 4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா திருப்பி எடுக்கிறதுக்காகவே ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன் நான். அண்ட் என்னோடய மேக்கப் ப்ராடக்ட்ஸ், இந்த நான் வீடியோலாம் க்ரியேட் பண்ணுறதுல யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு வீடியோவாக நான் வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த ஐடியாவில் தான் இருக்கேன். என்னோடய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு காமிச்சா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நான் வந்து பொமோகிரானட் சாப்பிட்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரொம்ப நல்லது ஆக்சுவலாக பொமோகிரானட். எல்லாருக்குமே வந்து குறிப்பாக லேடிஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் அதையும் சாப்பிட்டுட்டு ஒரு 8 போல் நான் வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து மாவு வெளியிலேருந்து தான் வாங்கியிருந்தோம். அதனால் தோசையை ஊற்றிட்டு அதோடு வந்து டே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி டே போச்சு. ஸோ இந்த விலாக் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் நிறைய வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.